அனைவருக்கும் வணக்கம். சேடிக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வந்து ஒரு வழியாக ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாத்தையுமே மண்டபத்தில் இருக்கிற ஆர்டர் ஃபுல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ கால் மூலமே முடிச்சிட்டாங்க. ஸோ முத்து வர்றாரு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாலை வாங்கிட்டு வர்றாரு. அப்பா எல்லோரும் கூப்பிடுப்பா, இப்போ நான் மீனாவுக்கு வந்து மாலை போட போகிறேன், எல்லோரும் கைத்தட்ட சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு மாலையும் போட்டுறாரு. இப்போ பாருங்கப்பா யார் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க, கைத்தட்ட சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பட் இங்கே ஸ்ருதி, ரவி அவங்க அப்பா எல்லாருமே கைத்தட்டுறாங்க. பட் இங்கிட்ட வந்து மனோஜ், ரோஹிணி அவங்க அம்மா யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறார், இந்த மாதிரி மீனா வந்து ஒரு பெரிய ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்காப்பா, அது ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டுறாரு. நெக்ஸ்ட்டு அடுத்து அவங்க அம்மா வந்து செஞ்சது மீனை வந்து முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து இப்படி நடிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து கை வலிக்கல எதுவுமே கிடையாது, உடம்பு சரியில்லாமல் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அந்த சின்னமணி அம்மா கிட்டக்க ஃபோன் பேசுகிறத நான் இதெல்லாம் கேட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வந்து பெரிய ஒரு ஆப்போசிட்டாக ஒரு கேங்கை என்னை வச்சுருக்காங்க, அதனால உங்கள் அம்மா மூலமாக என்னை வந்து அங்கே போக விடாமல் தடுக்கிறாங்க, என் தொழில் வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னு முத்துட்ட சொல்கிறாரு. முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு முத்து எல்லாத்திட்டையும் சொல்லிடுறாங்க, அம்மா இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்ட்டு. அவங்க அப்பாவும் சத்தம் போடுறாரு, ஏன் இப்படி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிற அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அவங்க ரூபா எல்லாத்தையுமே தூக்கி மீனா வந்து கொடுக்குறாங்க. இதான் அந்த ரூபாவா, சரி நான் வச்சுக்கிறேன். என்னங்க ரூபாவை நீங்கள் அப்படியே மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்க, இந்த ரூபாவெல்லாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தேனே, அதுக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன், நான் நாளைக்கு சொல்கிறேன் அது என்ன வேலைன்னு அப்படிங்கிறாங்க. என்னது சொல்லுங்கங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி அவங்க அப்பா காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பா என்னப்பா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. இவர் இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வராரு. என்னடா உனக்கு என்ன சவாரி வரலையா அப்படிங்கிறாங்க. வந்துச்சுப்பா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏன்டா அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஆள் வரணும்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஆளும் கரெக்டாக வந்துடுறாரு. யாரடா இவர் அப்படின்னா, பேங்க் மேனேஜர், லோன் கேட்டாலும் அப்ளை பண்ணி எதுனாலும் அப்ளை பண்ணி தருவாருனே. இப்போ எதுக்கடா இவர் இங்கே வந்திருக்காருனே, மீனாவோட பேரில் அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும், ஸோ அதுக்காக தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்கேன்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் புக் மோக்கண்டு எல்லாம் வாங்கிடுறாரு. பரவாயில்ல, உடனே செக் புக்கு, இது ஏடிஎம் எல்லாமே கொடுத்துட்றாங்களே அப்படிங்கிறாங்க. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணிட்டேன், அதனால தான் இன்றைக்கி எல்லாமே வந்திருக்குன்னு. என்கிட்ட உருவத்தை கூட சொல்ல, எல்லாமே இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்கன்னு. ஆமாம் மீனா, நீ வந்து பெரிய தொழிலதிபர் இப்போ வளர்ந்து வரீல, ஸோ இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும். விஜய் வந்துட்டு இருமுறாங்க. என்ன ஆண்டி என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன இருமல் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து சரி மீனா, இதில் வந்து செக் இருக்குது, உன்னோட அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்தில்ல, அது எல்லாத்தையுமே அக்கௌண்ட்லேயும் போட்டுட்டேன், சரி நீ யாருக்கு ரூபா கொடுக்குறாலும் இனிமேல் செக்கில் எழுதி கொடு, அது ஓகே ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரி செக் மாமா கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்குமா, நான் என்னம்மா செய்யப்படுறேன் இந்த செக்கை வச்சு, நான் என்ன உங்களுக்கு என்ன உங்களுடைய தொழிலுக்கு எதுவும் உதவி செஞ்சேன், நான் ஒன்றும் செய்யலைன்னு. சரிங்க, நம்மளுக்கு வந்து எடுத்த உடனே ஸ்ருதியும் ரவியும் தான் நம்மளுக்கு வந்து ரூபா கொடுத்தாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம செக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி, ரவி 2 பேரும், ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் அவசரம் கிடையாது, நீங்கள் முதல் உங்கள் பிஸ்னஸில் அதை விட சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னேற்றி வாங்க, நாங்கள் இப்போ தேவைப்படும் போது வாங்கிக்கணுன்னே. அதெல்லாம் இல்லை, நாங்கள் கேட்ட உடனே நீங்கள் உடனே ரூபா கொடுத்தீங்க, ஸோ நீங்கள் கேட்காமலே நாங்கள் திருப்பி அந்த பணத்தை கொடுக்குறதா நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா நீடிக்கணும். பரவாயில்ல மீனா, கரெக்டாக சொன்னேன், சரி எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி செக்கமாக வாங்குறாங்க. மனோஜ் வந்துட்டு, டே அதை முதல் ஃபில் பண்ண தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுங்கங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து வந்து சிரிக்கிறாரு, ஏன்டா உனக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்ட்டு. அவங்க ஃபில் பண்ணி இந்தாங்க ஸ்ருதி, ரவி அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. டே மொதல் செக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு முத்து கேட்கும். ஓகேடான்ட்டு அவங்களே எடுத்துறாங்க. இதை பார்த்து விஜய் விட்டு சை அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் தொட்டு தள்ளுடா அப்படின்ட்டு மனோஜ், ரோஹிணி 2 பேருக்கு நடுவில் புகுந்து போயிடுறாங்க. ரோஹிணி மனோஜும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அடுத்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கங்க்ராட்ஸ் அண்ணி, இதே மாதிரி நீங்கள் மேலும் முன்னேறணும்னு சொல்லி ரவியும் சொல்கிறாரு. அடுத்து வந்து பாப்பா உன போய் விட்டுறலாம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு இவரும் போய் விட போகிறாரு. முத்து வந்து ஸ்கூலில் வாசலில் இறக்கி விட்டுறாரு. லஞ்ச் வச்சுட்டு போயிடுறாங்க. பாப்பா வந்தாப்பா லஞ்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஓ வச்சுட்டு போயிட்டேனோ, சரிடா நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முந்திலாம் வாரத்துக்கு ஒருக்க தானே வர சொன்னாங்க, இப்போ என்ன அடிக்கடி உன்னை வர சொல்கிறாங்க, முதலே சொல்லி வைப்பா, வாரத்துக்கு ஒருக்க தான் வருவேன், அதெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குங்கனால தானே வர சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், வேலை பார்த்தா ஒன்றும் ஆகாது, நீ பார்த்துக்கிறேனே, சரிப்பா சாயங்காலம் உன்னை கூப்பிட வந்துடுறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பார்த்துக்க எனக்கு தெரியும், நானே பார்த்து வந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குட்டி பையனை பார்த்துறாங்க. கிருஷ்ணையும் அவங்க பாட்டியும் ரோஹிணியோட அம்மாவையும் பார்த்துட்டு, கிருஷ் என்னடா இங்கே, என்னம்மா நீங்கள் இங்கே எங்கே இந்த யூனிஃபார்ம் வர போட்டிருக்கீங்க, அப்போ இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கும். ஐயோ இவன் கண்ணில் மாட்டிட்டுமே, இப்போ எப்படி சொல்லி சமாளிக்க வந்து அப்படின்ட்டு. ஆமாப்பா நாங்கள் அங்கே இருந்தோம், ஆனால் இப்போ அவங்க அம்மா இங்கே ஊருக்கு வந்துட்டா, ஸோ அவங்க அம்மா இங்கேயே ஸ்கூலில் சேர்த்து விட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிம்மா ரொம்ப சந்தோஷம், வீடு எங்கே இருக்குது அப்படிங்கையும். ஏதோ ஒரு ஏரியா பேர் சொல்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்கா, சரி நானும் நாங்கள் 2 பேரும் மீனாவும் நானும் வர்றோம், மீனா தான் ரொம்ப ஃபீல் பண்ணா அன்றைக்கி நீங்கள் அப்படி பேசிட்டீங்களே அப்படின்ட்டு. அது எதுக்குவா பழசெல்லாம் இப்போ அப்படிங்கிறாங்க.
இல்லைம்மா நீங்கள் ரொம்ப நல்லா பழக்கமாக எங்கே பேசுனீங்க, எல்லாமே நல்லா இருந்தீங்க. ஆனால் திடீர்னு ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டீங்களா, அதாம்மா எங்களால் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரிடா முத்து வா நம்ம போய் சாக்லேட் வாங்க கடைக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம், ஸ்கூலுக்கு நேரமாச்சுன்னு. ஏம்மா எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க அம்மா தெரிஞ்சால் திட்டுவான்னு. என்னம்மா தெரியாதவங்க வாங்காமல் இருக்கிறது கரெக்டு தான், ஆனால் நாங்கள் அப்படியாம்மா நாங்களாம் நல்லா தெரிஞ்சவங்க தானேன்னு பேசிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தா அங்கே ரோஹிணிக்கு ஃபோன் போட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து ஐயோ இந்த நேரம் பார்த்து ரோஹிணி கால் பண்ணுறாளே அப்படின்ட்டு அவங்க அட்டன் பண்ணாமே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து திருப்பி வந்து வாடா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. அடுத்து ரோஹிணி கால் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ரோஹிணியோட ஷாப்பை காட்டுறாங்க. ரோஹிணிக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன இவ்வளோ நாள் ஆச்சு இந்த நோட்டீஸ் வந்து, இன்னும் நீ என்கிட்ட ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை, 10 நாளுக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜை திட்டுறாங்க. நான்மா பார்த்தேன், ஆனால் மறந்துட்டேன், வீட்டில் இருக்க டென்ஷன் அந்த 30 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டானா அதனால் மறந்துட்டேன்னு. என்ன மனோஜ் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாட்டினா நம்மளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு வந்து ஷீல் வைக்க வந்துடுவாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அது எல்லாத்தையுமே அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க மனோஜ் போது அது என்ன ஏதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரி ரூபா பரட்டி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கும்போது இந்த மாதிரி கஸ்டமர் வராங்க. அவங்கள வந்து கவனி, வாங்க சார் வாங்க, என்ன பிராண்டு பார்க்க வந்திருக்கீங்கன்னு. உடனே அவங்க வந்து நாங்கள் வரி வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. வரியா அப்படின்னு ஒரு பிராண்டிங் இல்லையே, அப்படின்னு ஒரு திங்ஸ் இல்லையே, ஹீரோயினி வரின்னு ஏதாவது திங்ஸ் இருக்குன்னு. அது இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது என்ன பிராண்டு, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன என் நக்கலாயா, கொஞ்சமாக படிச்சிருக்கையா, அறிவு இருக்கையா, நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. ஓ அங்கேருந்தா, ஐயோ சார் நான் நிறைய படிச்சிருக்கேன் சார், இந்த பாருங்க அப்படின்ட்டு ஒரு அவரோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. ஆமாம் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கான், கொஞ்சமாக அறிவு இருக்கா இவனுக்கு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை, நீங்கள் வந்து கெட்டவும் இல்லை ரூபாவை, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, வருமானத்தை வந்து நீங்கள் வரியெல்லாம் வாங்கியிருக்கீங்க மக்கள்கிட்ட இருந்து இன்கம் டேக்ஸ் சொல்லி, ஆனால் அது ஜிஎஸ்டி எதுவுமே நீங்கள் கட்டவே இல்லையே, ஸோ கவர்மெண்ட் ஏமாத்துறீங்க, உங்களோட கஸ்டமரையும் ஏமாத்துறீங்கன்னு. ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்களே ஒருத்தவங்ககிட்ட 30 லட்சம் கிட்ட ஏமாந்துட்டோம், ஸோ அதனால தான் எங்களால் ஃபைல் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அது எப்படி நாங்கள் நம்புறதுன்னு உடனே பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் வராங்க. சார் நான் உங்களோட ஒய்ஃப் தான் சார், என் பேர் ரோஹிணி, உண்மை தான் சார் நாங்கள் சொல்கிறது, ஸோ கண்டிப்பாக நாங்கள் கெட்டுவோம் சார், எங்களுக்கு டைம் கொடுங்க சார், ஒரு 2 டேஸாக டைம் கொடுங்க சார்ன்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஃபைனோட சேர்த்து 3 லட்சமாக கட்டணும் அப்படிங்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், 3 லட்சங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட், உடனே எங்களால் கட்ட முடியாது, ஒரு 10 டேஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு டைம் கொடுங்க. அதெல்லாம் இல்லை, 3 மணி நேரம் டைம் தரோம், அந்த 3 மணி நேரத்துக்கு ரெடி பண்ண முடியுமான்னு. சரி சார் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு. சரி நாங்கள் 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி வருவோம், எங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு இவங்க வந்து திருப்பி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ரோஹிணி, யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு. நான் உன்னை எத்தனை சொல்லியிருக்கேன், நீ முதல்ல இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம அப்போயே கட்டியிருக்கலாம்னு. இல்லை ரோஹிணி மறந்துட்டேன், சாரி ரோஹிணி, சரி நானே பார்க்குறேன் அப்படின்ட்டு, நீ போய் முதல் உட்காரு அப்படின்ட்டு. அப்போ பக்கத்தில் எல்லாருமே இருந்தாங்க. என்ன இங்கெல்லாம் வெடிக்க பார்க்குறீங்க, போங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பற்றி விட்டுறாங்க. அடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஸ்கூலில் இருக்காங்களா, அவனே கால் பண்ணுறதை அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா ஒரு ஆத்திர அவஸ்துக்கு ஃபோன் போட்டு எடுக்க மாட்டியாமான்னு. இல்லடி நான் கிருஷ்ணா ஸ்கூலில் விட வந்தேன், ஆனால் முத்து வேற பார்த்துட்டேன், அவன் பேசிகிட்டு இருந்தானா அதனால தானே. ஐயோ அவன் எப்படி வாங்க பார்த்தீங்க, அவனை கூட ஏன் பேசுனீங்க, சரி இப்போ கிருஷ் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு. அது வந்து அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னன்னு. கிருஷ்ணா பக்கத்து கடையில் சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிருக்கானே, ஏம்மா இப்படி பண்ணுற, எனக்கு இருக்கிற 1008 பிரச்சனை இதில் நீ வேறையாம்மா, என்னம்மா இப்படி பண்ணுற.